சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும் இதான் பாக்குறோம். உத்திரட்டாதி அப்படின்னாலே நீங்க மீன ராசியில பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்க நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டும் பார்க்கறோம். நீங்க மீன ராசியில பிறந்தீங்கன்னா உங்களுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா பாருங்க. மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் தனியா லக்ன பலன் வீடியோ இருக்கு, விருப்பம்னா அதை பாருங்க. இங்க நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை பார்க்கணும். இந்த வருஷம் 2025 மேஜரா எல்லா கிரகங்களும் மாறுது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச் மாசம் 29 திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசில இருந்து மீன ராசிக்கு போறார். நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரம்னாலே நீங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பிறந்தவங்க, இது உங்களுக்கு தெரியும். அந்த சனி பகவான் தான் கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் 29. அடுத்தபடியாக இந்த வருஷம் மே மாசம் 14 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்களுக்கு அப்புறம் மே மாசம் 18 ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் மீன ராசிலிருந்து கும்பராசிக்கு வர்றார். கேது பகவான் கன்னி ராசிலிருந்து சிம்ம ராசிக்கு போறார். ஆக இந்த வருஷம் 4 முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு. இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம், மற்ற கிரகங்களையும் கணக்கில் எடுக்கிறோம். இவங்க எங்கெல்லாம் நிற்கிறாங்க, யாரெல்லாம் பார்க்குறாங்க, யாருடைய நட்சத்திரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்றாங்க, இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம இப்ப பொது பலனை பார்க்கறோம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் அப்படிங்கிறது இல்லை, அதே சமயத்துல எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு மாறுபட்ட பலன்களை கெடுபலன்களை செய்யும். ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்துலதான் நாம் எல்லாரும் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டத்துல இருக்கோம். இங்க நம்ம இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம் இந்த வருஷம்னா, இந்த வருஷத்துல நம்முடைய பண வரவு, பொருள் வரவு, தன வரவு, அது இல்லாம ஏதாவது அதிர்ஷ்டம், வருமானம், சம்பாத்தியம் எப்படி இருக்கு, இது ஃபர்ஸ்டா பாக்குறோம். அடுத்து நம்முடைய வேலை வாய்ப்புகள், ஜாப் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம். அடுத்தபடியாக நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ண அந்த பிசினஸ் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்முடைய எஜுகேஷன், கல்வியினுடைய நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்முடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது குழந்தை பாக்கியம் இருக்கா, மற்ற செக்டார் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஃபைனலா பார்க்கணும். முதல்ல இந்த வருஷத்துல நம்முடைய பண வரவு எப்படி இருக்கு, வருமானங்கள் ஏதாவது இருக்கா, ஏதாவது மிஞ்சுமா அப்படின்னு தான் நம்ம எல்லாம் பார்க்குறோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வருமானங்கள் நிறைய இருக்கு. இந்த வருஷம் வருமானம் இல்லாம இல்லை, ஆனா அதை காட்டிலும் செலவினங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க நட்சத்திர நாதன் சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னா மீன ராசியில இருக்க. அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார், இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்களையும் உண்டு பண்ணுவார். அதுவும் இருந்துகிட்டே இருக்கு. ஆக இந்த வருஷத்துல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறவங்களோ உங்களுக்கு உண்டு. இந்த வருஷத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, ஜாப் எப்படி இருக்கு, ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, கரியர் எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா அப்படின்னு பாக்குறோம். எப்பயில இருந்து நல்லா இருக்கும் அப்படின்னா மே மாசம் 18 அப்புறம் வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாம இருக்கும். ஒரு பக்கம் மார்ச் வரைக்கும் உங்களுக்கு வேலை நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் மே மாசத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு ஜாப் இருக்கு. அது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேலை இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டா வேலை உண்டு. வேலை இல்லாம நீங்க ஐடியில இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு ஜாப் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறேன், பிரைவேட் கம்பெனில இருக்கேன், நல்ல ஒரு ரெப்யூட்டட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றேன், ஒரு எம்என்சில இருக்கேன், எதுல வேணா நீங்க ஒர்க் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனே எப்படி இருக்கு, மே மாசம் 18 அப்புறம் ஜாப் இருக்கு, ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் அந்த வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, மன குழப்பங்கள் இருக்கும். அதுவும் உங்களுக்கு இந்த வருஷத்துல இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்தை சர்வீஸ்க்குரிய இடத்துல
கேது பகவான் இருந்துகிட்டே இருக்காரு. ஆக மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில யாரெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்கும். நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வந்துட்டு அதை வெளியேற்றிட்டாங்க, எனக்கு ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு இருக்கேன், கிடைக்குமானா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா வலுவான போராட்டங்கள், கடுமையான மன உளைச்சல்கள், இதுக்கப்புறம் தான் அந்த வேலையே நமக்கு கிடைக்க. ஒருவேளை நம்ம வேலையில இருந்தாலுமே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆனாலும் வேலையில நீங்க ஏதாவது எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன் கிடைக்குமா, உண்டு இன்சென்டிவ் கிடைக்குமா, கிடைக்கும். போனஸ் கிடைக்குமா, கிடைக்கும். வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இருக்கு. இதெல்லாம் எப்ப? மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம். ஆக அதுக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய நமக்கு இருக்கு. இந்த வருஷத்துல நம்முடைய பிசினஸ் எப்படி இருக்கு? பிசினஸ் இருக்குமா? டெஃபினட்டா உங்களுக்கு பிசினஸ் இருக்கு. பிசினஸ் லாபகரமா இருக்குமா? ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். நீங்க உங்களுடைய தொழில பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்க அவருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அது மட்டுமல்ல, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்கன்னா மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள் நல்ல ஓரளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். ஆனாலும் உங்களுடைய லாபம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க மேனுஃபேக்சரிங் லைனும் அப்படிதான் இருக்கு. அது இல்லாம நீங்க ஏதாவது சிறு தொழில் பண்றீங்க, சுய தொழில் பண்றீங்க, வீட்டுல வச்சு பிசினஸ் பண்றீங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க, அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். குறிப்பா பிளாட்ஃபார்ம் பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல. இந்த வருஷத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாம தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். ஆக அதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுக்கு திருமணம் உண்டா, உங்களுக்கு காதல் விஷயங்கள் புதுசா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு அஃபேர் இருந்தா சக்சஸ் ஆகும். லவ் சக்சஸ் ஆகி மேரேஜ்ல முடியும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் லேட் ஆயிருக்கு, டிலே ஆயிருக்கு, வேண்டாம் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் உண்டு. கிட்ஸ் இருக்கா, குழந்தை இருக்கா அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கறது மே மாசம் 14ஆம் தேதிக்குள்ள யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கெல்லாம் குழந்தை உண்டு. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஆக அப்படியே கன்சீவ் ஆக நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, தடை இருக்கு. குழந்தை பாக்கியத்துல குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள், குழந்தைகளோட மன வருத்தங்கள் எல்லாமே மே மாசத்துக்கு அப்புறம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ட்ரேடிங் பண்றீங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்கன்னா பார்த்து போறோம்னு விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அதற்கான கிரக நிலைகள் இல்லை. இந்த வருஷத்துல பெரிய லெவல்ல நம்ம ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், தாராளமா ஆரம்பிக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமா பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான பலன்கள் நிறைய உண்டு. இந்த வருஷத்துல நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க சிவ வழிபாடு, பைரவருடைய தரிசனமும் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.